இது பூர்விகா மொபைல்ஸ் இந்தியாவின் நம்பர் 1 மொபைல் ரீட்டைலர் வழங்கும் powered by ITEX Dazzler Luminous Liquid Makeup available in 9 skin tones. Giriya's பிரம்மாண்ட கடை குறைவான விலை ஹெர்போதயா பிரிங்கோ ஆயில் உதிரமுன் காப்போம் ஊக்கத்துடன் வளர்ப்போம். Co-presented by ஸ்ரீ ஜெயபிரபா ஜுவல்லர்ஸ். நாளெல்லாம் பொன்னாளாக ஸ்ரீ ஜெயபிரபா ஜுவல்லர்ஸ். பெஸ்ட் அண்ட் பம்ப்ஸ் என்றென்றும் நன்மை. பெஸ்ட் அண்ட் பம்புகள் மற்றும் 80 ஆண்டுகளுக்கு மேலாக சர்வரோக நிவாரணி சைபா. என்ன கூவிக்கிட்டே போற? என்ன பச்சா அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டா, அவ்வளோ ஃபன்னா இருக்கு, அவ்வளோ ஜாலியா இருக்கு. நான் இன்னைக்கு குறைச்சிக்கோ போதும். ஏன்டா எக்ஸைட்மெண்ட்டுக்குலாம் என்ன காரணம், என்ன விஷயம்? நம்ம ஷோ பத்தி வெளியே என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா? சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. அதான் கேட்கும்போது ஆரவாரமா இருக்கு எனக்கு. கண்டிப்பா அதை நான் ஒத்துக்கிறேன். அதாவது என்னன்னா, ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்குன்னு நம்ம வந்த கண்டஸ்டன்ட் மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து ஒரு நல்ல ஃபீட்பேக்கும் கொடுக்குறாங்க. ஸோ கேம் ஷோவும் தாண்டி நிறைய மெடிசன்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்படா ஜில்ஜங் போடுவாங்க, எப்படா நாங்க ஷோவை பார்ப்போம்னு அப்பாடான்னு உட்காந்துட்டு இருக்கோம். அனைவருக்கும் ஜில்லான ஜங்கான ஜக்கான மதிய வணக்கம். ஓகே மச்சா, நம்ம மக்களை மதிய வணக்கத்தோட நான் வெல்கம் பண்ணிட்டேன். அடுத்து என்ன, நம்ம ஷோ ரொம்ப எனர்ஜெட்டிக்காவும் என்டர்டெயின்மெண்டாவும் இருக்கிறதுக்காக let's put hands together to welcome the pretty gorgeous girl to the show, ஜில்லு ஜங்கு ஜக்கு. Welcome to the show, Jill Jang Jack. And ரொம்ப நேரம் நிக்காதீங்க, எங்களுக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ உங்களோட சீட்ல போய் உட்காந்துங்க. எனக்கும் தான் போங்க. நம்ம டீம் ஏ, டீம் பி அழகான பெண்கள் எல்லாமே வந்திருக்காங்க. என்னோட டீம் ஏல இருந்து யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜனனி, வாங்கிதா அண்ட் மோனாலிசா. ஸோ என் டீம்ல பாயல், ரஃபா, சுமித்ரா. ஓகே, ஸோ மதன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிருவோமா? கண்டிப்பா போயிடலாம். லெட்ஸ் ப்ளே தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட். இது பூர்விகா மொபைல்ஸ் இந்தியாவின் நம்பர் 1 மொபைல் ரீட்டைலர் வழங்கும் கிட்டா. ஓகே கேர்ள்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டை விளையாடலாம். இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிட்டா அது விளையாடணும்னா ஃபர்ஸ்ட் டீம் ஏல இருந்து ஒரு கேர்ளும் டீம் பில இருந்து ஒரு கேர்ளும் இங்க வரணும். வாங்க. ஓகே, டீம் ஏல இருந்து மோனாலிசா வந்திருக்கீங்க, டீம் பில இருந்து பாயல் வந்துட்டீங்க. நீங்க ரெண்டு பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம்ல வந்து முக்கியமான ஒரு அங்கத்தை வந்து வகிக்க போறீங்க. அதாவது மச்சான், உயர்ந்த பதவியில் இருக்க போறீங்க. ஆமா, இடி தாங்கின்னு கூட சொல்லலாம். அந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு ஒரு உயர்ந்த பதவி வந்து கொடுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கேமோட ரூல்ஸை சொல்லிடுறேன், எல்லாரும் கேட்டுக்கங்க. உங்க முன்னாடி இந்த பிரம்மாண்டமான அழகான ஒரு ரோலர் கோஸ்டர் இருக்கு இல்லையா, இந்த சேர்ல டீம் ஏல இருந்து ஒரு கேர்ள் அண்ட் டீம் பில இருந்து ஒரு கேர்ள் வருவீங்க. அந்த சேர்ல நாங்கள் உட்கார வச்சிருவோம். அண்ட் உங்களுக்கு முன்னாடி இருக்க அந்த போர்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து 40, 60, 80 அப்படின்ற பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த ரெண்டு முகங்கள் இருக்கு இல்லையா, எங்க தலைவர் கவுண்டமணி சார் அண்ட் செந்தில் சார் இருக்காங்க. அதுக்குள்ள டீம் ஏல இருந்தும் டீம் பில இருந்தும் மோனாலிசா அண்ட் பாயல் வந்திருக்காங்கல்ல, அவங்க போய் எங்க ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. டீம் ஏல இருந்து ஒருத்தர் இங்கே உட்காருவீங்க. அவங்க கையில் நாங்கள் ஒரு பால் கொடுப்போம். அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இங்கேருந்து இந்த ரோலர் கோஸ்டர் ஜொயிங்னு போகும். உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த பாலை அப்படியே அதில் த்ரோ பண்ணுவீங்க. அந்த பால் எந்த பாயிண்ட்ஸில் போய் படுதோ, அதாவது எந்த கலரில் படுதோ அது உங்களுக்கு. நல்லா பார்த்துக்கோங்க, 40, 60, 80 அப்படின்னு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஆப்போனண்ட்டோட ஃபேஸில் அடிச்சதுன்னா 100 பாயிண்ட்ஸ். ஆனால் ஒன்று, நம்ம டீம் முகத்திலே அடிச்சிடக்கூடாது. ஆமாம், அடிச்சிங்கன்னா நல்லா ஒரு முட்டை பாயிண்ட் தருவோம். சோ இந்த கேம் விளையாடலாமா? ஓகே, கோ டு தி பொசிஷன்.
அண்ட் இப்போ டீம் ஏல இருந்து யார் விளையாட போறா? கிட்டா 3, 2, 1. Are you ready? Enjoy the ride. எங்கம்மா இருக்க அம்மா கண்ணு? ஓகே சூப்பர் ஜனனி. எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அப்படியே கத்திக்கிட்டே போனீங்களே ஃப்ளைல. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படிதான் புஷ்னு போயிடுச்சு. போயிடுச்சா? ஓகே சூப்பர் ஜனனி. புஷ்னு போன ஜனனி எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் ரிங்ல அடிச்சிருக்கீங்க. அந்த எல்லோ கலர்ல வந்து ரொம்ப 40 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஜனனி டீம் ஏ 40 பாயிண்ட்ஸ். மார்க் புஷ்னு போயிடுச்சு. இல்ல இல்லம்மா, பரவாயில்ல. ஒரு 80 வரும் 100 வரும்னு எதிர்பார்த்த உங்க டீம் 40. ஏய், சரி கொஞ்சமா படிப்படியா போவோம்டா. போங்க, போங்க. வெல் ப்ளே ஜனனி. சீட்டுக்கு போலாம் நீங்க. தேங்க்யூ. ஓகே சோ ஜனனியை தொடர்ந்து எங்கள் அணியில் இருந்து ரஃபா வாங்க. ஓகே மதன், என்னுடைய பி அணில இருந்து ரஃபா வந்திருக்காங்க. கேமுக்கு போலாமா? போலாம் இரு. எப்பயுமே வந்து உங்க கேம்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மோடி மஸ்தான் வேலையெல்லாம் பாப்பியே. இன்னைக்கு என்ன பண்ண போற? அது பேர் மோடி மஸ்தான் வேலை இல்ல. என் அணில இருந்து யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்தாலும் அவங்களுக்கு நான் திருஷ்டி சுத்தி தான் வந்து அனுப்புவேன். சரி இன்னைக்கு என்ன பண்ண போற? இன்னைக்கு இல்லாம இருக்குமா? இன்னைக்கு ஒரு புது விதமான ஒரு திருஷ்டி வச்சிருக்கேன். ரஃபா திருஷ்டி எடுத்துருவோமா? ஓகே அப்படியே இருக்க. ஓ எப்படி மதன் கண்ணு செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து ஆரவி நாடி நில்லாத்தா செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து ஆரவி நாடி நில்லாத்தா மாட்டுமா முதல்க இப்படி வா. ஓகே என்னுடைய அணிக்கு ஏ அணியின் மேல் இருந்த அந்த கண் திருஷ்டியை நான் போக்கிவிட்டேன். எப்படியும் நாங்கள் 100 மதிப்பெண் பெற்றோம் என்ற நம்பிக்கையுடன் ஆத்தா மேலே பாரத்தை போட்டு போமா. ஓகே டைம் ஸ்டார்ட். 3 2 1 கிட்டா. பொம்மை குட்டியை பாருடா. என்ன பாத்து எப்படி? நல்லா இருக்கு. சூப்பர். அது நாங்க பாத்துக்கிறோம். நான் இத பார்க்க சொன்னேன். பாத்து அங்கிருந்து மட்டும் பாரு. ஓகே. திருஷ்டி சுத்தி போட்டதோட பையன் பாத்தியா 80 மதிப்பெண் நாங்க எடுத்திருக்கோம். இல்ல கதிரு, எல்லா வாட்டி நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். உன் டீம் வராங்க. ஸ்டார்டிங்ல நல்லா தான் இருக்கு. ஆனா ஃபினிஷிங் தான் அப்படி இருக்கு. பட் எனிவே ரஃபா பொம்மை குட்டின்ற பேருக்கு பாக்குறதுக்கு நல்லா பார்பி டால் மாதிரி தான் இருக்கீங்க. ரொம்ப அருமையா விளையாண்டீங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என் டீம் நீ வர்ணிக்க கூடாது. சரி நீ வர்ணிடா நல்லா. நல்லா பொம்மை குட்டி நான் சொல்லியாச்சு, அது நாங்க சொல்லிக்கோ, நீ வர்ணிக்காத. நாங்க வந்து 80 பாயிண்ட் எடுத்திருக்கோம். எஸ் கரெக்டா எய்ம் வச்சிருக்கீங்க. வெரி குட், தேங்க்யூ ஸோ மச் ரஃபா. ஓகே பிரிட்டி கேர்ள்ஸ், நெக்ஸ்ட் டீம் ஏல இருந்து விளையாட போறது வானிதா. வாங்க. ஓகே கதிர் வாங்க வாங்க, என்ன விளையாடலாமா? வருமா? ஓகே ரெடி? ஓகே 3 2 1 கிட்டா.
சூப்பர் வாங்கிதா. நான் கூட என்ன அடிப்பீங்க அப்படின்னு யோசிச்சேன். பட் இருந்தாலும் நம்ம இப்போ வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம்னா 80 எடுத்திருக்கோம். கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆயிருந்ததுன்னா மோனலிசா மூஞ்சி இன்னைக்கு டேமேஜ் ஆயிருக்கும். அண்ட் வந்து நமக்கு 0 பாயிண்ட்ஸ் தான் கிடைச்சிருக்கும். ரொம்ப அருமையாக வந்துட்டு விளையாடி இருக்கீங்க. பக்கத்தில் இருக்கிறவனுக்கு நோஸ் கட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போங்க. ஆமா ஆமா இனிமே பாருங்க மாமா இதுல. மாமாவா அது நோஸ் கட் பண்றது ஆமா இல்லமா ஆமா இல்ல அண்ணா கேளுங்க அண்ணா. டேய் சொன்னதெல்லாம் அண்ணான்னு சொன்னதே உனக்கு நோஸ் கட்டு தான். இல்ல இல்ல இந்த பொண்ணாவது அண்ணான்னு சொல்லுது எப்போமா. அப்படியா? சரி வாணிதா அவங்க இடத்துக்கு போயிடுங்க போங்க. வாங்கிதா பார்த்தல. சேடா 80 எடுத்துட்டீங்க. ஆமா. ஆடாத. நான் ஆடலப்பா, நீ தான்ப்பா வந்ததுல இருந்து ஆட்டமான ஆட்டமா ஆடிக்கிட்டு பாரு இருக்க. நாங்க 200 எடுக்கிறோம் பாரு. 200 எப்படி 200 எடுப்பீங்க? ரெண்டு மூஞ்சியுமே பேத்துருவோம். ஆமா. Okay, so எங்க டீம்ல இருந்து சுமித்ரா டேய் அது எங்க டீம் பால்றா. பச்சை எப்படிடா? இல்லடா சரி இன்னொரு 80 பாயிண்ட் கிடைக்குமேன்னு போனேன். எங்களுக்காக எடுத்து கொடுக்குறீங்க. சுமித்ரா ரெடியா? நல்ல குலாப் ஜாம் மாதிரி இருக்கா? ஓகே வெரி குட். சாப்பிட கூடாது. ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. 3 2 1 கிட்டா. எங்கம்மா அடிச்ச மார்க் கிடைச்சிருச்சா? வெல் பிளே சுமித்ரா. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? 80 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கீங்க நீங்க. Yes. Awesome experience. I really wanted to do again. Again? Super. அப்ப நாங்க போய் கோரணும். Thank you so much. சுமித்ரா. ஏய் நரி போதும். டேய் விட்டா ஐஃபை கொடுத்துக்கிட்டே இருப்ப. பட் இருந்தாலும் இந்த ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பார்த்தனா தியாகிகள் அந்த உயர்ந்த பதவி கொடுத்து 2 பேரும் அங்க நிக்க வச்சல. தயவு செய்து இங்க கீழே இறங்கி வாங்கம்மா. யாருக்கு இந்த கேம் விளையாடணும்னு ஆசையா இருக்கு? 2 பேர்ல 2 பேருக்கு விளையாடணும் ஆசையா இருக்கா? சரி ஓகே சாபுத்திரி போடுங்க. சாட் பூட் 3. சீக்கிரம் சீக்கிரமா போடுங்க. சாட் பூட் 3. ஓகே ஃபர்ஸ்ட் விளையாட போகுது டீம் ஏ. மோனலிசா போய் உட்கார்ந்துங்க. கோ கோ. இந்தாங்க பால். அண்ட் இங்க பாருங்க உங்களுக்கு வந்து இது பாயிண்ட் கிடையாது. சரி ஏதோ குழந்தைங்க ஆசைப்பட்டுட்டீங்களே அப்படின்னு ஒரு ரவுண்ட் விடுறோம். அண்ட் ஒன் மோர் திங் இது ஜில் ஜங் ஜக் ரூல்ஸ்லயே வந்து உடைச்சிருக்கோம். ரூல்ஸ் பிரேக் பண்ணிருக்கோம் நாங்க. ஓகே ஓகே ரொம்ப ஃபோன் நம்பர் கொடுத்துரு. ரெடியா? ஓகேவா விளையாடிடலாமா? ஓகே 3 2 1 கிட்டா. Fantastic, fantastic, beautiful, excellent. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதாவது மோனலிசாவை கேம் விளையாட வச்சிருக்கணும். ஏன்னா வந்துட்டு பாரு 80 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துருக்காங்க. எஸ் சரி பரவாயில்ல மோனலிசா நல்லா தான் விளையாண்டீங்க. எப்படி இருந்தது இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? யாராச்சும் அங்க இருந்து தான் நல்லா இருக்கும்னு தோணுது. இவன் அனுப்பிச்சிருக்கலாமா? 80 மார்க் எடுத்திருக்கீங்க. சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் பியூட்டிஃபுல். ஆனா கணக்குல சேராதே. பரவாயில்லடா அவங்க மனசு சந்தோஷமே எங்களுக்கு போதும். ஓகே அதே மாதிரி என் டீம்ல இருக்கிறவங்களும் மனசு சந்தோஷப்படணும்னு நான் அனுப்பிக்கிறேன். ஓகே அனுப்பி போலாமா பயல்? வாங்க. ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. 3 2 1 கிட்டா. ஆஹா ஆஹா இந்த கண்டஸ்டன்ட் இறங்கி இருக்கணும்டா. உன் டீம்ல இந்த கண்டஸ்டன்ட் இறங்கி இருக்கணும். ஓகே மதனே
நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்ண? நல்ல வேலை சரியா பண்ணிட்டேன். இவங்களை இறக்கல முன்னாடி இறக்கினா விட்டுட்டேன். அதான் உலக வரலாற்றிலேயே இது வரைக்கும் ஜில்ஜங் ஜக்கிலேயே அந்த பார்டரை தாண்டி கீழே அடிச்ச ஒரே பெண்மணி நீதாமா. அதுக்கே உனக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். இல்ல ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணோம்ல, அதுக்காக தான். இது ஹிஸ்டரி. ஹிஸ்டரி எஸ். Something different. சம்திங் டிஃப்ரெண்ட், வெரி வெரி டிஃப்ரெண்ட்மா. ரொம்ப அருமையா விளையாண்டீங்க. போய் உங்க இடத்துல உட்காந்துங்க. கோ. இது பூர்விகா மொபைல்ஸ், இந்தியாவின் நம்பர் 1 மொபைல் ரீட்டைலர் வழங்கும் கிட்டா. அந்த கேம் வந்து ரொம்ப அருமையாவே விளையாண்டீங்க. டீம் ஏ அண்ட் டீம் பி. அவங்களுடைய ஸ்கோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியா விளையாண்டீங்க இல்லையா? இதுக்கு உங்களுடைய ஜம்ப் பார்ட்னரா இருந்தது உங்களை சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்க்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏர்போர்ன் ட்ரம்ப்ளின் பார்க். அவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு கைத்தறல் கொடுத்துருவோம். அண்ட் ஓகே, இப்போ டீம் ஏ அண்ட் டீம் பி இருக்கீங்க. 120 அண்ட் 160 டீம் பி. ஸோ டீம் பி தான் வந்து லீடிங்ல இருக்கீங்க. விளையாட போற இந்த செகண்ட் ரவுண்டோட பேர் என்ன? லாஜிக் மாஜிக் ஹேஜிக். Locek, mocek, bacek. லாஜிக் மஜிக் பஜக்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுங்க. ஓகே கேர்ள்ஸ், இந்த கேம் வந்து டீம் ஏல இருக்க 3 பேர் அண்ட் டீம் பில இருக்க 3 பேர், நீங்க 6 பேருமே விளையாட போறீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டீம் ஏல இருந்து ஒருத்தரும் டீம் பில இருந்து ஒருத்தரும் நாங்க செலக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொசிஷன்ல நீங்க போய் நிப்பீங்க. நின்னதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு தெரிஞ்சா இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த ரோலர் இதுல வந்து நீங்க ஓடி வரணும். வந்து மேல இருக்க டாங்க நீங்க ஹிட் பண்ணணும். ஹிட் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஹேமர் அங்க வச்சிருப்போம். அதை எடுத்துட்டு தான் நீங்க வரணும். யாரு ஃபர்ஸ்ட் இந்த டாங்க வந்து ஹிட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத நாங்க தான் டிசைட் பண்ணுவோம். ஹிட் பண்ணவங்க பதில சொல்லுவீங்க. பதில் சொல்றவங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்போம். ஓகே, இந்த ரூல்ஸ் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ அந்த செகண்ட் ரவுண்டை விளையாடிடலாம். ஏன் டீம் ஏல இருந்து ஜனனி விளையாடுறாங்க. அங்கேருந்து யார் விளையாடுறாங்க? பி டீம்ல இருந்து நான் ரஃபாவை செலக்ட் பண்றேன். உங்களுக்கான கேள்வி, முதல்வன் படத்துல வடிவேல் சார் இடுப்ப குத்துனா என்னென்ன திட்டுவாரு? ரன். நில்லுமா 8000 அடியாது. கம் ஹெல்ப். நோ ப்ராப்ளம். போங்க. அது கொஞ்சம் குள்ளமா இருக்கு பாரு. கொஞ்சம் புரியுப்பா. ஓகே சூப்பர். அது இவ்வளவு நாள் ஹீல்ஸ் போட்டே பழகிருச்சு. என்ன வேகமா போய் அந்த டாங் அடிச்சீங்க? ஆழம் கூட தெரியாம ஓடி போனீங்க. கேள்விக்கான பதில் என்ன? போடா பண்ணி. போடா பண்ணியா? இது அவனை பார்த்து சொல்லுங்க. ஓகே, டீம் ஏ ஜனனி கரெக்டான பதில் சொன்னனால உங்களுக்கு அந்த 50 பாயிண்ட்ஸ். ஓகே, இரண்டாவது கேள்விக்கு யார் போய் எங்க இருக்க போறாங்க விளையாட போறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம டீம்ல இருந்து வாக்னிதா. டீம் ஏல இருந்து வாக்னிதா போங்க. அண்ட் எங்க டீம்ல இருந்து பாயல். உங்களுக்கான கேள்வி, ஓடி போய் டாங் அடிச்சிட்டு தெரியும் தெரியாதுன்னு மட்டும்தான் பதில் சொல்லணும். உனக்கு அறிவில்ன்ற விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா? Come on, girls. ஓகே, பாயல் அண்ட் வாக்னிதா 2 பேர் என்னங்க பதில்? நீலாம் வந்து பதில் தெரியுமா தெரியாதுன்ற ஒரு டவுட்லயே ஓடி வந்தோமா? பாயல், டாங் அடிக்கலாம் கூட பரவாயில்ல. இந்த கேள்விக்கான பதில் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியாது. கேள்விக்கான பதில் என்ன? தெரியாது. பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்? ஏமா, நான் என்ன கொஸ்டின் கேட்டேன்னு தெரியுமா? உனக்கு அறிவு இல்லைன்ற ஒரு விஷயம் உங்க அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதா? அறிவு இருக்கு. ஒழுங்கா சொல்லுமா. பதிலே இல்லையா? என்ன பதில் கொடுத்தாலும் நம்ம தான் மாட்டோம். ஐயோ, சரி மேல வந்து 2 பேரும். டீம் ஏல இருந்து அடுத்து விளையாட போறது மோனாலிசா. டீம் பி ல இருந்து சுமித்ரா.
உங்களுக்கான கேள்வி இதோ. 50 பரோட்டா சாப்பிடுற பந்தயத்துல சூரி எத்தனை பரோட்டா சாப்பிடுவாரு? இங்க பாரு, இங்க பாரு. ஓ சிம்மரா குற்றாலீஸ்வரனே 3 அடியில முக்கிட்டு இருக்கிறேன். மேட்டூர்ல இருந்து தப்பிச்சு ராசா வச்ச வழியா ஒரு முதல்ல முதல்ல சுமித்ரா நீங்க என்ன ரீசன் சொல்ல போறீங்க? வாங்க. பரோட்டா எத்தனைன்னு யோசிச்சுட்டே போனேன். பரோட்டா இப்படிப்பட்டதெல்லாம் டீமுக்குள்ள வச்சிருந்தா திருப்பியும் சொல்றேன், இங்க பாரு நல்லா கேட்டுக்குங்க. 50 பரோட்டா சாப்பிடுற பந்தயத்துல சூரி எத்தனை பரோட்டா சாப்பிட்டாரு? கேள்வியிலேயே பதில் இருக்குல்ல. நீங்களா புத்திசாலின்னு சொல்லி என் டீம்ல சேர்த்தம் பாத்தியா? என்னை எல்லாம் எதை கொண்டு அடிக்கணும் சொல்லுங்க? டீம் லீடர் சரியில்லை. உங்க டீம் லீடரா? டீமுக்கு வந்தது நீங்க தான் சரியில்லை. வாங்க மேல. சோ இப்போ அடுத்து விளையாட போறது டீம் ஏல இருந்து ஜனனி அண்ட் எங்க டீம்ல இருந்து பாயல். ஜனனி உங்க மேல எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. டீம் ஏவோட மானத்தை காப்பாத்திடணும். அண்ட் கேர்ள்ஸ் உங்களுக்கான கேள்வி கேட்டுட்டுமா? வாடா வாடா பண்ணி மூஞ்சி வாயா டைலாக் மூலம் ஃபேமஸ் ஆன நகைச்சுவை நடிகர் யார்? ரன். ஜனனி ஜனனி இல்ல இல்ல பாயல் இதுக்காவது நியூஸ் ஆகுறோமா? நல்லா இருக்குமா ஜாப்? ஆமா அப்படி. ஜனனி சொல்லுங்க, இந்த கேள்விக்கான பதில் என்ன? பன்னி மூஞ்சி வாயா யோகி பாபு. யோகி பாபு என்றது சரியான விடை. சோ டீம் ஏக்கு 50 பாயிண்ட்ஸ். மதனே என்ன மதனே? என்ன சரி ஏல நல்லா தெம்பா வந்தீங்க, அங்கேயும் காணோம். சரி பி கொஞ்சம் பூஸ்டா வந்தோம், இங்கேயும் காணோம். இதுக்கு தான் ஆரம்பத்திலே வாயை விடாத, எப்ப பார்த்தாலும் உன் டீம் உன்னை காலை வாரி விட்டுருதுன்னு சொல்றேன். சரி கூல். இன்னும் அடுத்த கேள்வி போயிடலாமா? அடுத்த கேள்வி போங்க. ஓகே, அடுத்த கேள்வி விளையாட போறது டீம் ஏல இருந்து யாருன்னு பார்த்தா வாக்னி தான். டீம் பில இருந்து சிங்கி மங்கி சிங்கி மம்மி சிக்கி பாப்பா. ஏய் ரஃபா, எப்படியாவது நம்ம டீமோட மானம் அந்த டாங்கில் தான் இருக்கு. ஓகே, எப்படியாவது ஒரு 50 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு போதும். ஸோ உங்களுக்கான கேள்வி நம்ம சின்ன வயசுல எல்லாரும் கேட்ட ஒரு கதை தான் இது. ஆயா சுட்ட பொருளை காக்கா சுட்டுச்சு. அப்படி ஆயா என்னதான் சுட்டுச்சு? ரன். குட்டி வாடா வாடா பொம்மா குட்டி பொம்மா குட்டி. கமான் கமான் 50 பாயிண்ட் எடுக்கலாம். வடை. அதனே இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க 50 பாயிண்ட் எடுத்திருக்கோம். 50 பாயிண்ட் 50 பாயிண்ட் தான். 50 பாயிண்ட் ரெண்டு வாட்டி சொல்லாத, ஒரு 50 பாயிண்ட் தான் எடுத்திருக்கீங்க. 50 பாயிண்ட். ஆமா. அடுத்து யார் விளையாட போறவங்க டீம்ல இருந்து? எங்க டீம்ல இருந்து சுமித்ரா. சுமித்ரா. அண்ட் எங்க டீம்ல இருந்து மோனலிசா. சுமித்ரா சொல்லுங்க. வெரி குட், சூப்பர், அடிச்சிருவா நம்பிக்கை. ரொம்ப அருமையா பண்ணீங்க. அந்த மாதிரி வந்து கோமாளித்தனமா விஷயம் நம்ம பண்ண வேணாம். அதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். டாங் அடிக்கிறோம், அவ்வளவுதான். ஓகே, உங்களுக்கான கேள்வி இதோ. தமிழ் சினிமா வரலாற்றில் பெண்களை தொடாமல் நடித்த நடிகர் யார்? ரன். அடிக்க சொன்னா என்ன எங்க ரெண்டு பேர் அடிக்கிறீங்க? வாங்க இப்படி வாங்க. சரி, இந்த கேள்விக்கான ஆன்சர். ஏதோ நீ வந்து ரெசார்ட்ல குளிச்சிட்டு இருக்கிற மாதிரியே குளிச்சிட்டு இருக்க. இப்படி வா, பொசிஷனுக்கு வாமா. உன்னுடைய கொலவசத்தை ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இருந்தாலும் இதுக்கு பாயிண்ட்ஸ் கிடையாது. பதில் தெரியுமா உங்களுக்கு?
டி ராஜேந்தர் எங்க தல டியாரே சண்டிமண்டுல தார்மாரே மைதிலி காதிலி நின்னாரு அவர் உண்மையா லவ் பண்ண சொன்னாரு மச்சான் அங்க தாண்டா தல நின்னாரே டண்டனகா நகா 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 டண்டனகா குட். நீங்க என்னதான் இதுக்குள்ள வந்துட்டு குத்தாட்டம் போட்டாலும் இதுக்கு மார்க் கிடையாது. தயவு செய்து மேலே ஏறி வந்துருங்க. வாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். டீம் ஏ அண்ட் டீம் பி ரொம்ப அருமையாக தான் விளையாடிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து விளையாண்டிங்கன்னா இந்த டீமில் யார் வின்னர்ன்றதை கடைசியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, என் டீம்ல இருந்து இப்போ விளையாட போகிறது யார்? டீம் ஏல இருந்து மோனலிசா, டீம் பில இருந்து சுமித்ரா. முனி படத்தில் லாரன்ஸ் மாஸ்டர் பயந்து எங்க ஏறி உட்காருவாரு? ரான். யாரு டாங்க அடிச்சாங்க அப்படின்னா டீம் ஏல இருந்து மோனலிசா. மோனலிசா இங்க வாங்க. கேள்வி புரிஞ்சுதா உங்களுக்கு? இடுப்புல இடுப்புல அப்படிங்கிறது சரியான பதில். 50 points go to டீம் ஏ. come on dance 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 hey thank you so much. அருமை. ஓகே கேர்ள்ஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி 50 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க டீம் பி. அண்ட் 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லி 200 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க டீம் ஏ. சோ லீடிங்ல இருக்கிறது டீம் ஏ. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் பி தான் வந்துட்டு லீடில் இருந்தாங்க. அண்ட் செகண்ட் ரவுண்டில் டீம் ஏ நீங்கள் தான் வந்துட்டு இப்போ லீடில் இருக்கீங்க. பட் இருந்தாலும் இதை எல்லாத்தையும் டிசைட் பண்ண போகிறது இந்த தேர்ட் ரவுண்டு தான். உங்களுக்கு முன்னாடி இந்த பிரம்மாண்ட படிக்கட்டு ஸ்லிப்பரி ஸ்டார்ஸ் தெரியுதா? இதை வந்து ரிலேட் பண்ணி தான் இதில் தான் நீங்கள் விளையாட போகிறீங்க. இந்த ரவுண்டோட பேர் எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா? எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா? ஸோ இந்த கேம் தான் வந்துட்டு இன்னைக்கு ஜில் ஜங் ஜக்கோடைய வினர் யாருன்றதை டிசைட் பண்ண போகுது. ஸோ நம்ம கேமுக்கான ரூல்ஸ் என்னன்றதை சொல்லிடுறேன், கேட்டுக்கங்க. முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஸ்டெப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மொத்தம் 2 கலர் ஃப்ளாக்ஸ் இருக்குது. டீம் ஏ உங்களுக்கு மெரூன் கலர் ஃப்ளாக் அண்ட் டீம் பி உங்களுக்கு அந்த கிரே கலர் ஃப்ளாக். நீங்கள் கீழே இருந்து மேலே போய் அந்த ஃப்ளாகை எடுக்கணும். அண்ட் எடுக்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிற டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 500 செகண்ட்ஸ். அந்த 500 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த ஸ்டேர்ஸை வந்து மேலே கடந்து போய் பல தடைகளை மீறி அந்த கொடியை வந்து எடுக்கணும். எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு கொடிக்கும் 200 பாயிண்ட்ஸ் கொடுக்கப்படும். ஸோ என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த ஸ்டேர்ஸில் ஏறும்போது உங்கள் நெயில்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஏறக்கூடாது. அண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த அயன் ராட் அந்த கம்பிகளை வந்து நீங்கள் பிடிக்கக்கூடாது. இதை ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக மேலே ஏறுங்க. உங்கள் டார்கெட் எல்லாமே அந்த கொடி மேலே தான் இருக்கணும். பொசிஷனுக்கு போயிடலாமா? போயிடுங்க. டீம் ஏ அண்ட் பி ரெடியா இருக்கீங்களா? ஓகே கேர்ள்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறேன். இந்த கேமில் நீங்கள் எடுக்க போகிற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இதுக்கு முன்னாடி விளையாண்ட பாயிண்ட்ஸோட ஆட் ஆகும். அதை ஆட் பண்ணி தான் டோட்டல் பாயிண்ட்ஸை வச்சு இன்னைக்கோட வினர் யாருன்னு நம்ம டிசைட் பண்ண போகிறோம். அண்ட் ஒன் மோர் திங், சப்போஸ் நீங்கள் அந்த கொடி எடுத்துட்டு மிஸ் ஆகி கீழே வந்துட்டீங்க அப்படின்னா அது கணக்கில் எடுத்துக்கப்படாது. நீங்கள் எகைன் நீங்கள் அங்கே போய் செட்டில் ஆகணும். ஆமாம். ஓகே, ஸோ மறந்துடாதீங்க. ஆர் யூ ரெடி? 1 2 3 எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா? கோ! அருமை அற்புதம் ஐயா. இது வாழ்க்கையில கஷ்டம் சைடுல இருக்க கம்பி அடிக்க கூடாது. டீம் பி வாட்ட யூஸ் பண்ண கூடாது. கம் ஆன் மோனிஷா, ஏறுங்க. மோனிஷா வாங்க ஏறுங்க. டேய் நெகட்டிவ் போயிடுச்சுங்களே. வாங்க ஏறுங்க. புடிடா. யாரும் அடிக்க விளையாண்டது கிடையாது.
போ, மேல போங்க. போ, மேல போங்க. போக முடியாது. அங்க பாரு. Ready, go. டீம் பீல உன்னால முடியுமா? முடியும். நம்ம பொம்மை சைடு பிடிச்சு ஏறுங்க. சைடு பிடிக்க கூடாது. That's good. That's good. Super, super. Okay, so எங்க ஃபாலோ பண்ணுங்க. Jump, jump, jump. நீங்க இப்படி போனீங்கன்னா அவங்க வீட்டுக்கு தான் போகணும். அதே trick ஃபாலோ பண்ணுங்க. லாஸ்ட் டைம் பண்ண trick ஃபாலோ பொண்ணுங்க பண்ணுங்க. விளையாடுற மாதிரி தெரியல, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கடா. அதுதானே. அருமை அருமை அருமை. ஏய், அது மட்டும் ஏதோ தனி ஒரு Good. பார்த்து டீம் ஏல நடிக்கீங்க. வந்துடுறீங்க விழுந்து. பேசப்படாம ஓகே, மேல வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து பலமா வந்துருக்குன்னு நினைக்கிறேன். சபா Come on, சூப்பர் ஜனனி. இப்பவே கண்ணை கட்டுது. மோனலிசா மெதுவா அப்படியே முட்டி போட்டு தவழ்ந்து போக பாருங்க, அப்பதான் போக முடியும். ஃபேண்டாஸ்டிக். ஏடிபில வந்து ஃபிளாக் எடுத்தாங்க. வெரி குட், வெரி குட். பிங்க் டீமும் எடுத்துட்டாங்க. டீம் ஒரு எடுத்தாங்க. சோ இது டீம் ஏ டீம் பி. வெயிட், சுமித்ரா நீங்க போனீங்க. ட்ரை பண்ணுங்க ஏறதுக்கு. என்னடா பொழுது போயிருச்சு ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன், நடந்துருச்சு. டீம் பி வெல் ப்ளே. பாருங்க டீம் பி ரொம்ப அருமையா விளையாடிட்டு இருக்காங்க. இத பாத்துமா வீட்டு வேலை பாக்குறியே என்ன? போமா ஏறுமா. ஃபிளாக் கலெக்ட் பண்ணுங்க. மேல போயிட்டாங்க. ஓகே. ட்ரை பண்ணுங்க. 30, 29, 28, Come on. 27, 26, Good, good, good. 25, Only I can do. 24, ஏய் தண்ணில வந்து 23, 22, போங்க அங்க பாருங்க. டீம் ஏல ரெண்டு பேர் மேல போயிட்டாங்க. ஜனனியும் போயிட்டாங்க. 19, உங்களால முடியும். 18, போங்க மேல போக முடியும். 17, 16, அட போமா. 15, 14, 13, 12, 11, 10, 9, 8, 7, 6 5, 4, 3, 2, 1. Time out. தம்பி இப்ப சந்தோஷம் தானே? யார் வின்னர் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க அங்க இருந்து இங்க வரணும். அங்கே உட்காருமா, அங்கே உட்காருமா. உள்ளே உட்காரு. ஜில்லு ஜங்கு ஜங்கு எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? Come on! ஓகே गाइस, ரொம்ப அருமையா விளையாண்டீங்க. அண்ட் இந்த கடைசி தேர்ட் ரவுண்ட் எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? இதோட ரிசல்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? தெரிஞ்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த 3 கொடி அதை போய் ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து டீம் பி தான். So 200 points, டோட்டலி வந்து 200 200 200 600 points. And இந்த ரவுண்டோட வின்னர் டீம் பி. இந்த ரவுண்டோட வின்னர் வந்து டீம் பி அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லையா? ஓவரால் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது யார் வின்னர் இன்னைக்கு? டீம் பி. எஸ், டீம் பி தான் இன்னையோட வின்னர்.
அதனே உங்களை எபிசோட்ல இன்னைக்கு எங்க டீம் தான் ஜெயிச்சிருக்கு. முதல் முறையா வந்து டீம் பி ஜெயிச்சிருக்கு. அதை சொல்லக்கூடாதுன்றாங்க, அதையே ஞாபகப்படுத்துறேன். சொல்லுடா. எனிவே ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ஜெயிச்சிருக்கோம், அதனால செல்ஃபி மொமெண்ட். எர்ரா எடுத்து எங்களுக்கு அழுத்து போச்சு. Come on guys. Okay, Madan, best performer of the day யாரு? Hitex Dazzler Luminous Liquid Makeup available in 9 skin tones. Best performer of the day யாருக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டீம் பி ல இருக்கக்கூடிய ரஃபா. Madan, best performer பார்த்தாச்சு. அடுத்து best entertainer of the day யாரு? Zebronics வழங்கும் Best Entertainer of the Day. படிக்கட்டே ஏற முடியாம அந்த தடைகளை வெல்ல முடியாம இன்னைக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுத்தா நம்ம மோனாலிசா. ஓகே, ஹெர்போலியா பிரிங்கோ ஆயில் வழங்கும் வின்னிங் டீம்ல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். ஜில்ஜங் ஜெக் ஷோல வெறும் வின்னர் டீமுக்கு மட்டும் கிஃப்ட் ஹேம்பர் கொடுத்து கை நிறைய எல்லாம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப மாட்டோம். ரன்னர் அப் டீமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கை நிறைய கொடுத்து தான் அனுப்புவோம். அதான் எங்க பழக்கம். ஸோ அன்னை டேட்ஸ் வழங்கும் கிஃப்ட் ஹேம்பர் ரன்னர் அப் டீமுக்கு இந்தாங்க. வாரம் மிகவும் ஆரவாரமா தான் இருக்கு நம்ம ஜில் ஜங் ஜக் ஷோ. இன்னைக்கு வந்த கேர்ள்ஸ் மாதிரி அடுத்த வாரம் யார் வராங்கன்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறது நான் உங்க மதன், நான் உங்க விஜய் கதிர். இது பூர்விகா மொபைல்ஸ், இந்தியாவின் நம்பர் 1 மொபைல் ரீட்டைலர் வழங்கும் ஜில்லே ஜங்கே ஜக்கே. Powered by Hitex Dazzler Luminous Liquid Makeup available in 9 skin tones. கிரியாஸ் பிரம்மாண்ட கடை, குறைவான விலை. ஹெர்போலியா பிரிங்கோ ஆயில், உதிர முன் காப்போம், ஊக்கத்துடன் வளர்ப்போம். Co-presented by ஸ்ரீ ஜெயபிரபா ஜுவல்லர்ஸ். நாளெல்லாம் பொன்னாளாக ஸ்ரீ ஜெயபிரபா ஜுவல்லர்ஸ். பெஸ்ட் அண்ட் பம்ப் என்றென்றும் நன்மை. பெஸ்ட் அண்ட் பம்புகள் மற்றும் 80 ஆண்டுகளுக்கு மேலாக சர்மரோக நிவாரணி. சைபர் டாடா பாபாய்.